தென்னிலங்கையில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் சொல்வார்கள் எமில் காந்தன் விடுதலை புலிகளினுடைய பிரதிநிதி. நீங்கள் வடக்குக்கு செல்கின்ற பொழுது இவர் ராஜபக்சவினுடைய நண்பர்கள் அல்லது ரணில் விக்ரமசிங்கவினுடைய முகவர்கள் என்று சொல்லுகிறார்கள். உண்மையிலேயே எமில் காந்தன் யாருடைய பக்கத்தில் இருக்கிறார்? மஹிந்த ராஜபக்சவிடம் இருந்து பெருந்தொகை கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் வரையில் ஒரு பணத்துடன் நீங்கள் அந்த பண பரிமாற்றத்திற்கு சென்றீர்கள். அதன் பிறகுதான் நீங்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலைமைகள் ஏற்பட்டது என்கின்ற கருத்து இன்னமும் இருக்கிறது. உண்மையில் அது என்ன நடந்தது? தேர்தலில் விடுதலை புலிகள் என்ன வகிபாகத்தை கொண்டிருக்க போகிறார்கள் என்பது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் ஏதாவது ஈடுபட்டிருக்கிறீர்கள்? விடுதலை புலிகள் எங்கேயுமே ஒஃபீஷியலாக சொல்லலை, மக்கள் நீங்கள் வாக்களிக்காதீங்கன்னு சொல்லவே இல்லை. பலவிதமான முன்னணி அரசியல்வாதிகள், பிரதமர்கள், ஜனாதிபதி இவர்களோட நான் சேர்ந்து வேலை செய்த வரலாறு உண்டு. நீங்கள் எந்த தேர்தலில் எப்படி களமிறங்க போகிறீர்கள்? இப்பொழுது நீங்கள் 2 வருடங்கள் அமைதியாக இருந்தீர்கள் அல்லது ஊடகங்கள் முன் தோன்றுவதில் ஒரு வனவாச நிலையில் இருந்தீர்கள். நாங்கள் வடக்குகளுக்கு உள்ளதான் இருக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் யார்? வணக்கம், இது வீரகேசரியின் சமகாலம் கருத்தாடற்களம். சிறு இடைவெளிக்கு பிறகு நாங்கள் மீண்டும் இந்த நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த வகையில் இப்பொழுது இலங்கையினுடைய 9வது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவிப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் 19 ஆண்டுகளுக்கு முன்னதாக இதேபோல் ஒரு ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவிப்பு விடுக்கப்பட்ட பொழுது நாங்கள் இன்று சந்திக்க போகின்ற அந்த பிரமுகருடைய பெயர் அதிகமாக உரையாடப்பட்ட ஒரு காலமாக இருந்தது. அந்த வகையில் இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு தான் அந்த காலப்பகுதியில் மீண்டும் அவரை ஒருவாறு அழைத்து கொண்டு வந்து முதலாக இலங்கையில் ஒரு பொது நிகழ்வினூடாக அல்லது இந்த ஊடக ரீதியில் அவரை தனிப்பட்ட முறையில் அழைத்து கொண்டு வந்ததில் நாங்கள் முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கின்றோம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுடன் பங்கேற்றிருப்பவர் எமில் லக்ஷ்மி காந்தன் என்று இயற்பெயரை கொண்டவர். ஆனால் எமில் அல்லது காந்தன் என்று பலராலும் அறியப்பட்ட ஒரு நபராக இருக்கின்றார். அவரை நாங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். முதலாவதாக நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களுடைய இலங்கை வருகை அல்லது இலங்கையில் தங்கியிருக்கின்ற காலம் அல்லது நீண்ட காலத்துக்கு பிறகு நீங்கள் ஊடகத்துக்கு பிரசன்னமாகின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நீண்ட காலம்னு சொல்லிக்கல. நீண்ட கால இடைவெளி நானாக விரும்பி தெரிவு செய்ததல்ல, சூழ்நிலையால் நான் ஒரு நீண்ட கால இடைவெளி ஏற்பட்டது. அந்த நீண்ட கால இடைவெளிக்கு பிற்பாடு நான் இப்போ கிட்டத்தட்ட 2 வருடமாக, இந்த செப்டம்பர் வந்தால் 2 வருடமாக நான் இங்கே என்னுடைய தொழில்கள் எல்லாத்தையும் ஆரம்பித்து தொழில்கள் நடத்தி கொண்டு வியாபாரத்தை நடத்தி கொண்டு அதே நேரம் அரசியல்லையும் நேரடி அரசியல்லையும் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக நாங்கள் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களின் போது உங்களுடைய சார்பில் ஒரு வேட்புமனு தாக்கல் இடம் பெற்றிருந்தது வவுனியா பிரதேசத்தில். நாங்கள் அந்த தருணத்தில் கூட உங்களை முயற்சி செய்திருந்தோம், ஆனால் நாங்கள் சந்திப்பதற்கு முடிந்திருக்கவில்லை. அந்த வகையில் இந்த நேரடி அரசியல் எந்த தேர்தலை மையப்படுத்தியதாக இருக்கின்றது? எல்லா தேர்தலையும் மையப்படுத்தினது தான். அதில் நாங்கள் முதல் தடவையாக நான் உள்ளூராட்சி சபை தேர்தலில் முகமுடுத்ததுக்கு காரணம், நான் இலங்கைக்கு இலங்கை திரும்பினதுக்கு பிற்பாடு வந்த முதலாவது தேர்தல் உள்ளூராட்சி மன்ற தேர்தலாக இருந்தது. அதில் வவுனியா மட்டும் என்று நாங்கள் நான் அந்த தேர்தலில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலை. நுவரெலியா மாவட்டத்திலையும் செய்திருந்தோம். நாங்கள் முல்லைத்தீவு, மன்னார் இப்படி என்று அதில் சிலது ரிஜெக்ட் பண்ணப்பட்ட விஷயங்களும் இருக்குது. அரசியலில் எல்லா விதமான மக்களுக்கு இன்றைக்கு எங்களுடைய நாட்டில் விசேடமாக சொல்லப்போனால் தமிழ் மக்கள், நான் தமிழன் என்ற அடிப்படையில் தமிழ் மக்களுடைய அரசியல் இந்த காலத்தினுடைய, இந்த உலகத்தினுடைய ஓட்டம், இந்த காலம் எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு அரசியலில் மக்களுக்கு கொண்டு செல்லணும் என்ற நோக்கத்தில் தான் சகல விதமான அரசியலையும் செய்கிறதுக்காக முடிவெடுத்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது எங்களுக்கு இருக்கிற கேள்வி, உங்களுடைய அரசியல் தமிழ் தேசியத்தை மையப்படுத்தி இருக்க போகிறதா அல்லது
இங்கே சொல்லுவார்கள் தென்னிலங்கையை மையப்படுத்திய அரசியல் என்ற ஒரு பிரிவு இருக்கிறது, அதே நேரத்தில் தேசிய அரசியலை ஒட்டியது என்று சொல்லுவார்கள். இதனை விட தமிழர்களில் தமிழ் தேசிய பரப்பு என்ற ஒரு அணியினர் இருக்கின்றார்கள், அவர்களை எதிர்த்து செய்கின்ற அரசியலாக இருக்க போகின்றதா? எவ்வாறான ஒரு அரசியலை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்திருக்கிறீர்கள்? அவங்க என்னென்னா தமிழ் தேசிய அரசியல் என்று சொல்கிறதுல வந்து உண்மையில் இதை சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கே வந்து அவைக்கு விளக்கம் தெரியலை. காரணம் என்ன, ஒவ்வொரு தமிழனுக்கும் தமிழ் தேசியம் உண்டு இருக்குது. நீங்கள் அது இலங்கைக்கு உள்ளே பார்த்தாலும் சரிதான், இலங்கைக்கு வெளியில் பார்த்தாலும் சரிதான், தமிழன் என்று சொன்னால் அவனுக்கு தேசியம் ஆட்டோமேட்டிக்காக அவன்கிட்ட இருக்குது. நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் இங்கே எங்களுடைய அரசியல் கட்சிகள், சில அரசியல் கட்சிகள் என்ன செய்யுதுன்னா தமிழ் தேசியத்துக்கு ஒரு வட்டத்தை போட்டுட்டு நாங்கள்லாம் தமிழ் தேசியவாதிகள் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். முதலாவது அந்த வட்டத்தை உடைச்சு வெளியில் வந்து தமிழ் தேசியம் என்றது எல்லாருக்கும் இருக்கக்கூடியதுன்றதை விளங்கப்படுத்தி ஒரு தேசிய அரசியலை நோக்கி போகிறது தான் என்னுடைய அரசியல் பயணம். அது எப்படி இருக்க போகிறது? இந்த தென்னிலங்கை கட்சிகளை மையப்படுத்தி இருக்க போகிறதா, அல்லது நீங்கள் ஒரு புதிய அரசியல் கட்சியை உருவாக்க போகிறீர்களா? இந்த மாதிரியான நகர்வினை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்திருக்கோம். இப்போ போன முறை உள்ளூராட்சி சபை தேர்தலில் பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட வேறு சின்ன சின்ன கட்சிகள், பதிவு செய்யப்படாத கட்சிகள் எல்லாம் சேர்ந்துருந்தது என்னோட. அதே நேரத்தில் வந்து பதிவு செய்யப்பட்ட கட்சி அமைச்சர் டிரானலசின்ற கட்சி, அதோடு இணைந்து நாங்கள் வந்து போட்டியிட்டாங்க. அப்போ எப்படி இந்த அரசியல் எங்களோட தமிழ் அரசியல் என்னுடைய அரசியல் பயணிக்க போகுதுன்றா, நிச்சயமாக இந்த நாட்டில் ஒரு தமிழர் அவர் உயர் பதவியில், அதாவது வந்து ஏன் எதிர்காலத்தில் ஜனாதிபதி கூடி ஆகக்கூடிய ஒரு கட்டமைப்போடு தான் என்னுடைய அரசியல் பயணத்தை எடுத்து செல்கிறேன். அதென்றால் இன்றைக்கு எங்களுடைய கட்சி சார்ந்து ஒரு தமிழர் ஒட்டுமொத்த இலங்கைக்குள்ளேயும் வாக்குகளை சேகரிக்கக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்தவர்களாக வளர்த்து கொண்டு போகிறது தான் என்னுடைய நோக்கம். இன்றைக்கு நாங்கள் வந்து ஒரு வட்டத்தை போட்டுட்டு அந்த வட்டத்துக்குள்ளே இதுதான் தமிழ் தேசியம், இதுதான் தமிழர்கள் என்று சொல்லி இல்லாமல், தமிழர்கள் எல்லா இடமும் இருக்கிறார்கள், எல்லாருக்கும் அரசியல் தளம் ஏற்பட வேண்டும். உதாரணமாக வந்து களுத்துறையில் வந்து 30,000 வாக்குகளுக்கு மேற்பட்ட தமிழர்கள் இருக்கிறார்கள், காலியில் 20,000க்கு மேற்பட்டவர் இருக்கிறார்கள், குருநாகலில் வந்து 25,000க்கு மேற்பட்ட தமிழர்கள் இருக்கிறார்கள். இப்படி பரந்துபட்டிருக்கிறார்கள். இதை விட பார்த்திங்கன்னா நுவரெலியா மாவட்டம், மாத்தளை மாவட்டம், இங்கெல்லாம் செறிந்து வாழ்கிறார்கள். அப்போ இந்த செறிந்து வாழைக்கு தமிழ் தேசியம் நாடு முழுக்க இருக்கணும், தமிழ் தேசியம் நாடு முழுக்க இருக்கணும். இதுதான் என்னுடைய அரசியல் பயணம். ஆகவே ஒரு தமிழர் அரசியல் செய்தால் இந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய தகுதியுடையவர்களாக அரசியல் விழிப்பை ஏற்படுத்துவதும் அரசியல் செய்வதும் தான் எனது நோக்கம். ஆனால் இலங்கையின் அரசியல் யாப்பு அல்லது கடந்த கால வரலாறை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக ஒரு பௌத்த மதத்தை பின்பற்றுபவராக இருக்க வேண்டும், அல்லது நிச்சயமாக அவர் ஒரு சிங்கள பரம்பரையை கொண்டவராக இருக்க வேண்டும் என்ற ஒரு சூழல் காணப்படுது. இதனை மாற்றி அமைக்க முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? அதில் நான் சுருக்கமாக சொன்னால் காலம் எதையும் மாற்றும். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்களன்னு சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இலங்கை அரசியல் நிலவரம், இப்போ நாங்கள் 10 வருஷத்துக்கு முற்பட்ட அரசியல் நிலவரம், அதற்கு 10 வருஷம் முற்பட்ட அரசியல் நிலவரங்களை நீங்கள் எல்லாத்தையும் பின்னோக்கி பார்த்தா, பேக் டெஸ்ட் பண்ணினீங்கண்டா நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. ஆகவே இதுவும் மாறும். ஏனென்னா இன்றைக்கு இப்போ 30 வருஷத்துக்கு முதல்ல எங்களுடைய தமிழர்களுடைய பிரச்சனை இங்கே நாங்கள் இலங்கையில் ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் உலகத்தினுடைய தகவல் தொழில்நுட்பம் வந்து இருந்த நிலவரத்துக்கும் இப்போ இருக்கிற நிலவரம் வந்து பார்த்திங்களாண்டா ஒவ்வொரு குக்கிராமம் வரையும் உலகத்தில் என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சு கொள்ளுது மக்கள். அப்போ அந்த அடிப்படையில் இலங்கையை பொறுத்தளவில் பிரித்தானியாவில் ஒரு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு ஆள் பிரதமராக முடியும் என்றால், கனடாவில் ஒரு இலங்கை வம்சாவளி ஒரு ஆள் அமைச்சராக முடியும் என்றால், அமெரிக்காவில் ஒரு ஆள் பிரதி ஜனாதிபதியாக முடியும் என்றால் இந்திய வம்சாவளி, ஏன் இலங்கையில் அது வர முடியாது? இதை நோக்கித்தான் நான் பயணிக்கிறேன். முடியும்.
ஆனால் இப்பொழுது நாங்கள் உங்களுடைய எதிர்காலம் அல்லது உங்களுடைய அந்த கனவு அதை நோக்கிய பயணம் அடுத்து வரும் காலப்பகுதியில் அதனை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதற்கான மூலோபாயங்கள் எப்படி இருக்கின்றதுன்னு நாங்கள் அதை ஆழமாக செல்லவில்லை. ஆனால் நீங்கள் சொன்னது போல இந்த பிற்காலத்தை நோக்கி பார்க்கின்ற பொழுது சில கேள்விகள் இருக்கின்றன. அல்லது இதுவரை காலமும் ஆங்காங்கே எழுதப்பட்ட பத்திகள் அல்லது இணைய செய்திகள் அல்லது பதிவுகள் சம்பந்தமாகத்தான் அந்த தகவல்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த தடவை நீங்கள் இருப்பதன் காரணமாக அதை உங்களிடத்திலேயே அதனை தெளிவுபடுத்தலாம் அல்லது உண்மையில் என்ன நடந்தது என்பது சம்பந்தமாக ஆராயலாம். அந்த வகையில் நான் அறிமுகத்தின் போதே சொல்லியிருந்தேன், 19 ஆண்டுகளுக்கு முதல் 2005ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் என்று நான் நினைக்கிறேன். அந்த காலத்தில் தமிழர்கள் தேர்தலை புறக்கணித்திருந்தார்கள். அந்த புறக்கணிப்புக்கு காரணம் விடுதலை புலிகள் தேர்தலில் பங்கேற்க வேண்டாம் என்று ஒரு அறிவிப்பை விடுத்ததாக சொல்லப்படுகிறது. அந்த அறிவிப்பை விடுப்பதற்கு ஆன அந்த பேச்சுவார்த்தையை உங்கள் மையப்படுத்தி அல்லது நீங்கள் தான் மஹிந்த ராஜபக்ஷவுக்கும் தமிழீழ விடுதலை புலிகளினுடைய தலைமைக்கும் இடையில் செய்தீர்கள் என்கின்ற குற்றச்சாட்டு இன்னமும் இருக்கின்றது. அதனை தாண்டியும் பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. ஆனால் முதலில் நாங்கள் இந்த விவகாரத்தை முடித்துக்கொண்டு அடுத்த விவகாரங்களுக்கு செல்வோம். இப்போ நீங்கள் 19 வருடத்துக்கு முதல் 2005ஆம் ஆண்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்களா, தேர்தல் பரிஷ்கரிப்புன்றது அது திணிக்கப்பட்டது அல்ல. என்னுடைய அரசியல், என்னுடைய வியாபார மற்றும் ஒரு அரசியல் ராஜதந்திர செயற்பாட்டில் நான் முக்கியமாக சொல்லணும். அரசியல் ராஜதந்திரம் என்றால் நான் 2001ஆம் ஆண்டு ஜெயலலிதா என்ற ஒரு அமைச்சர், அவருடன் என்னுடைய இந்த ராஜதந்திர பயணங்கள், அரசியல் பயணங்கள் ஆரம்பித்தது. அதுலேயும் மிக வேகமாக 2002ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிரதமராக அந்த காலகட்டத்தில் சமாதான செயல்பாடுகளில் ஜெயலலிதாவர்த்தனவும் நானும் இந்த அரசாங்கம் மற்றது விடுதலை புலிகள் சார்ந்தார்கள் எல்லாரும் பேச்சுவார்த்தை நடந்த காலத்தில் மிக நெருக்கமாக செயல்பட்டன ஜெயலலிதாவர்த்தனோடாக. அந்த செயற்பாட்டு காலத்தினுடைய தொடர்ச்சி 2005ஆம் ஆண்டு ஒரு வேறுபட்ட பாதையை அது தெரிவு செய்தது. அதற்கு காரணம் நான் அறிந்த வரையில், இந்த பயணத்தின் ஊடாக அறிந்த வரையில் 2005ஆம் ஆண்டு காலகட்டம் இருந்த இலங்கையினுடைய அரசியல் கட்சிகள் தங்களுடைய கொள்கைகளில் ஒன்றாக மேலத்தைய கொள்கை, ஆசிய கொள்கை என்று சொல்லி பிரித்து ஒவ்வொரு கட்சியும் நடந்து கொண்டிருந்தது. அதில் பார்த்திங்கன்னா சுதந்திர கட்சி தொடர்ச்சியாக என்ற கொள்கையை ஆசிய நாட்டு கொள்கைகளாக கொள்கைகளை தான் அவை கடைப்பிடிச்சது. ஆசியாவில் இருக்கின்ற பலவந்த நாடுகளோட பலவந்த நாடுகள், அது உதாரணமாக ரஷ்யா, சீனா, இவை என்ற கொள்கைகளை அவை என்ற கொள்கைகளோடு ஒத்து செயல்படுறது தான் அவை என்ற கொள்கையாக இருந்தது. யூஎன்பி கட்சி எடுத்து பார்த்திங்கன்னா அது மேலத்தைய நாட்டினுடைய கொள்கைகளை அடிப்படையாக வச்சுருந்தது. அப்போ இந்த பூகோள அரசியலில் விடுதலை புலிகள் தங்களுடைய அரசியல் நகர்வினுடைய ஒரு அம்சமாகத்தான் அவர் அந்த தேர்தல்களை பரிஷ்கரித்தார்கள்ன்றது என்னுடைய அறிவு. இங்கே இப்போ எமில் காந்தன் டீல் பேசினார்ன்றதெல்லாம் கிடையாது. இது ராஜதந்திர செயற்பாட்டின் ஒரு விளைவு. அந்த அடிப்படையில் தான் தீர்மானம் எடுக்கப்பட்டது. அது என்னுடைய அறிவு, எனக்கு என்னுடைய அனுபவத்தினுடைய அறிவு. ஆனால் நீங்கள் தேர்தல் காலத்தில் அல்லது அந்த காலப்பகுதியில் இருதரப்புடனும் அந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் அல்லது தேர்தலில் விடுதலை புலிகள் என்ன வகிபாகத்தை கொண்டிருக்க போகிறார்கள் என்பது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் ஏதாவது ஈடுபட்டிருக்கிறீர்களா? இல்லை, அதுகள் அந்த அப்படியான பேச்சுவார்த்தைகள் நடக்கல. அதுகள் எல்லாம் ஒரு உணர்வு சார்ந்த விஷயங்கள். இப்போ எதிர்க்கட்சி என்ன செய்ய போதோ, ஆளுங்கட்சி என்ன செய்ய போதுன்றதெல்லாம் அவர்கள் ஒரு உணர்வின் பூர்வமாக அவருடைய செயல்பாட்டின் மூலமாகவும் அறிந்து கொள்வார்கள். அது மாதிரி அந்த காலகட்டத்தில் விடுதலை புலிகளும் ஒரு பலமிக்க ஒரு அமைப்பாக இருந்த காலகட்டத்தில் அவையினுடைய செயல்பாடுகள், அவையினுடைய அந்த காலத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த முசடமாக 2005ஆம் ஆண்டு அண்ணன் பாலசிங்கம் உரையாற்றுறதும், தமிழ்ச்செல்வன் உரையாற்றுறதும் இப்படின்னு சொல்லி விடுதலை புலிகள் சார்ந்து மிகப்பெரிய பேச்சாளர்கள் எல்லாம் பேசி கொண்டிருந்த காலகட்டம். அப்போ அவையினுடைய அந்த வெளிப்பாடுகள் இவையில் என்ன முடிவெடுக்க போயினோம்ன்றது அறிந்திருந்தது, தெரியக்கூடியதாக இருந்தது. அதாவது முன்கூட்டியே அதனை உணரக்கூடிய ஒரு நிலைமை வந்துட்டு அதுக்கு காரணத்தை நீங்கள் வடிவாக பார்த்தீங்களா,
விடுதலை புலிகள் எங்கேயுமே ஒஃபீஷியலாக சொல்லலை, மக்கள் நீங்கள் வாக்களிக்காதீங்கன்னு சொல்லவே இல்லை. உத்தியோகபூர்வமான அறிவிப்பு எங்கேயுமே அறிவிக்கலை. அதுங்கன்னா அதெல்லாம் ஒரு உணர்வு. மக்கள் அதாவது வந்து மக்கள் விடுதலை புலிகள் சார்ந்த மக்கள் விடுதலை புலிகளுடைய நடவடிக்கைகளையும் செயல்பாடுகளையும் வைத்து எடுத்துக்கொண்ட முடியும் ஏற்றுக்கொண்டிருந்த நிலையில் அவர்கள் தீர்மானித்தார்கள். அதன் அடிப்படையில் தான் அது புறக்கணிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்னும் ஒரு குற்றச்சாட்டு, அது நீங்கள் சொன்னது போலதான், நீங்கள் அதாவது ஒரு முகவராக அரசாங்கத்தின் முகவராக சென்றீர்கள். மஹிந்த ராஜபக்சவிடம் இருந்து பெருந்தொகை கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் வரையில் ஒரு பணத்துடன் நீங்கள் அந்த பண பரிமாற்றத்திற்கு சென்றீர்கள். அந்த பண பரிமாற்றத்தை நீங்கள் தான் செய்தீர்கள் என்கின்ற குற்றச்சாட்டு இருந்தது. அதன் பிறகுதான் நீங்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலைமைகள் ஏற்பட்டது என்கின்ற கருத்து இன்னமும் இருக்கிறது. உண்மையில் அது என்ன நடந்தது? உண்மையில நான் நாட்டை விட்டு வெளியேற இல்லை. நான் வெளிநாட்டில் நான் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சினிமா தயாரிப்பாளராக இருந்தேன். நான் இந்தியாவில், அதே நேரத்தில் எனக்கு துபாயில் பிஸ்னஸ் இருந்தது, மலேசியாவில் இருந்தது, ஜெர்மனியில் இருந்தது. அப்போ நான் இந்த வியாபார நோக்கமாக நான் அடிக்கடி வெளிநாட்டு பயணங்கள் செய்கிறதுண்டு. அப்படி நான் ஒரு வெளிநாட்டு பயணம் சென்றிருந்த நேரத்தில் தான் இப்படியான முரண்பட்ட கருத்துக்கள் வெளியில் வந்து, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் 2007-8ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து இது மிகவும் அதிகமாக பேசப்பட்டு நடந்த விஷயங்கள். அப்போ அதன் அடிப்படையில் ஏதோ நடந்து முடிஞ்ச பிறகு பார்ப்போம் வந்துட்டு நான் வரையில. ரைட். இப்போ அந்த அதிகமாக பேசப்பட்ட விஷயத்தை நீங்கள் கேட்டீங்களேன்னு சொன்னால், இப்போ நான் முகவராக இருந்தேன், நான் வச்சு நான் போனான்டா, என்னுடைய 2002ஆம் ஆண்டு இந்த சமாதான செயற்பாட்டு காலத்தில் இருந்த தொடர்ச்சி இலங்கை அரசியலில் பலவிதமான முன்னணி அரசியல்வாதிகள், பிரதமர்கள், ஜனாதிபதி இவர்களோடு வந்து நான் சேர்ந்து வேலை செய்த வரலாறு உண்டு. அது சமாதான செயற்பாடுகள் ஆக இருக்கலாம், சமூக செயற்பாடாக இருக்கலாம், இதில் எல்லாத்துலேயும் வேலை செய்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைத்து கொண்டு செய்திகளையும் பத்திரிகைகள் மாநாடுகளை நடத்தி கொண்டு இருந்தது தான் உண்மை. அந்த மாதிரியான எந்த இதுவும் நடக்கல. அதே நேரத்தில் இன்னும் ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருந்தது. அதுவும் சொல்லுவார்கள், இப்பொழுது நீங்கள் தென்னிலங்கையில் இருக்கிறீர்கள் என்றால் தென்னிலங்கையில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் சொல்லுவார்கள், எமில்காந்தன் விடுதலை புலிகளினுடைய பிரதிநிதி அல்லது விடுதலை புலிகளினுடைய ஒரு நம்பகத்தன்மையான நபர் என்று சொல்லுவார்கள். நீங்கள் வடக்குக்கு செல்கின்ற பொழுது இவர் ராஜபக்சவினுடைய நண்பர்கள் அல்லது ரணில் விக்ரமசிங்கவினுடைய முகவர்கள் என்று சொல்லுகிறார்கள். உண்மையிலேயே எமில்காந்தன் யாருடைய பக்கத்தில் இருக்கிறார்? உண்மையாக இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறார்கள், கதைக்கிறார்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல் கத்துக்குட்டிகள்னு சொல்லுவேன். அந்தந்த காலகட்டத்தில் அவைகள் யாராலேயும் ஏதோ ஒரு காரணத்துக்கு இயக்கப்பட்டு அவர்கள் அந்த கருத்துக்களை முன்வைக்கிறது. எப்படின்னா, என்ன மஹிந்த ராஜபக்சனுடைய ஆளுன்னு சொல்லி கருத்து தெரிவிக்கணுமா இருந்தால் அவைகள் நேற்று முந்தின நாள் அரசியல் படிக்கவோ இல்லாட்டிக்கு அரசியல் அனுபவத்தையோ கொண்டவர்கள். ஏனென்றா நான் என்னுடைய வியாபாரமும் சரி, என்னுடைய ராஜதந்திர பயணங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அது ஐக்கிய தேசிய கட்சி காலத்தில் தான் என்னுடைய அதிகப்படியான நகர்வுகள் இருந்தது. ஜெயலலிதாவர்தன அமைச்சர் அவர்களோட. ஜெயலலிதாவர்தன் என்பவர் இப்பொழுது இருக்கிற காவிந்த ஜெயவர்தனுடைய தந்தையார். அப்போ எனக்கு 2002ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த ஐக்கிய தேசிய கட்சி 2004ஆம் ஆண்டு ஆட்சி செய்கிற வரைக்கும் நல்ல உறவில் தான் இருந்தான். வியாபாரம்ன்றது, தனிப்பட்ட உறவுகள்ன்றது எல்லாத்தின் அடிப்படையில். அப்போ அதை யாரும் பேசுகிற இல்லைன்னு சொன்னால் அந்த காலகட்டத்தில் இருந்த தெரிஞ்ச ஆக்கள் யாரும் இப்போ இந்த விஷயத்தை கதைக்கிறதில்லை. பிறகு நாங்கள் அங்கே வடக்குக்கு போயிட்டா இங்கே இருக்கக்கூடிய ஆக்கள் வந்து கொழும்பில் இருக்கக்கூடிய ஆக்கள் வந்து என்ன புலிகள் சார்ந்து கதைக்கிறதா இருந்தால், ஒரு காலகட்டத்தில் வந்து இலங்கையில் பார்த்தீங்கன்னா தமிழர்கள்டா, அதுவும் வடக்கு கிழக்கு தமிழர்கள்டா அது புலிகள் சார்ந்தாக்கள், புலிகள் அப்படி என்ற ஒரு பார்வை உண்டு அந்த காலத்தில் இருந்தது. அப்போ இதெல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு அவர்கள் ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு ஏற்ற மாதிரி கதையை உருவாக்கி கொள்ளணும். அது அவையவே என்ற பிரச்சனை. என்னை பொறுத்தளவு நான் ஒரு இலங்கை பிரஜை, நான் ஒரு வியாபாரி, எந்த தொழிலை நான் சரியாக செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ நான் நேரடி அரசியலில்
இறங்கியிருக்கிறேன் மக்களுக்கான இந்த அரசியல் பணியை செய்கிறது. இந்த நேரடி அரசியல் என்கின்ற விவகாரம் வருகின்ற பொழுது கட்சி அரசியல் ஒன்று இருக்கின்றது. நீங்கள் நேரடியாக அரசியலில் போட்டியிடுவது என்பது ஒரு விடயம் இருக்கிறது. நீங்கள் எந்த தேர்தலில் எப்படி களமிறங்க போகிறீர்கள்? நான் நிச்சயமாக பாராளுமன்ற தேர்தலில் நான் வன்னி மாவட்டத்தில் இருந்து போட்டியிடுவேன். வன்னி மாவட்டத்தை எதற்கு தெரிவு செய்திருக்கிறீர்கள்? நான் பிறந்து வளர்ந்தது வன்னி மாவட்டம். வன்னி மாவட்டம் வவுனியா என்ற அடிப்படையில் வன்னி மாவட்டத்தை தெரிவு செய்ய. இப்பொழுது வன்னி மாவட்டத்தில் உங்களுடைய கட்சி பாராளுமன்ற தேர்தலை நோக்கி நகர்கின்ற பொழுது அதற்கு முன்னதாக ஒரு தேசிய தேர்தல் இருக்கிறது, ஜனாதிபதி தேர்தல். இதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் உறவாடிய சந்தித்த தலைவர்கள் தான் இப்பொழுது போட்டியில் இருக்கின்றார்கள். அதில் ஒருவரை தவிர நான் நினைக்கிறேன் நீங்கள் மற்றவர்களுடன் பழகியவர்கள். சஜித் பிரேமதாசவாக இருக்கலாம் அல்லது ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கலாம். சில வேளைகளில் பெருமுனவின் சார்பில் ஒருவர் களமிறக்கப்பட்டாலும் கூட ராஜபக்சர்களுடன் உங்களுடைய உறவும் இருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையில் இந்த தேர்தலில் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? ஏனென்றால் நீங்கள் இப்பொழுது பிரதிநிதித்துவம் செய்கின்ற அல்லது கூட்டாக செயற்படுகின்ற அமைச்சர் டிரானினுடைய கட்சி அல்லது அவர் ஒரு அமைச்சராக இருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்க தலைமையில் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார். ஆகவே கட்சி என்ன தீர்மானம் எடுத்திருக்கிறது? நீங்கள் எவ்விதமாக சிந்தித்திருக்கிறீர்கள்? நிச்சயமாக கட்சி என்றது ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவான கட்சி, ஆளுங்கட்சி, ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி. ஆகவே ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி வேட்பாளருக்கு தான் ஆதரவு தெரிவிக்கும். அந்த அடிப்படையில் என்னுடைய என் சார்ந்த ஆட்களும் என்னுடைய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகிறவர்களும் என் சார்ந்த ஆக்கள் அனைவருமே ரணில் விக்ரமசிங்கவுக்கு தான் ஆதரவை தெரிவிப்பார்கள். அதுக்கு காரணம் நடைமுறை ஜனாதிபதி, நடைமுறை அரசு நிறைய விஷயங்களை செய்திருக்குது. ஆகவே அவையின் விளக்கங்கள் எல்லாம் இதே ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவித்து வெல்ல வைக்கிறன்றது. ஆனால் ரணில் விக்ரமசிங்கவின் மீது சில விமர்சனங்கள் இருக்கின்றது. குறிப்பாக நீங்கள் நீண்ட காலமாகவே இந்த தமிழர் விவகாரத்தை பார்க்கின்ற பொழுது, நாங்கள் மற்ற விடயங்களுக்கு செல்ல முன்னதாக தமிழர் விவகாரத்தை பார்க்கின்ற பொழுது அரசியல் தீர்வு சம்பந்தமான விவகாரம் அல்லது தமிழ் மக்கள் அன்றாடம் எதிர்நோக்குகின்ற விவகாரம், நான் நினைக்கிறேன் நீங்கள் பல தடவைகள் முல்லைத்தீவு மற்றும் வவுனியா பகுதிகளுக்கும் அதே போல ஏனைய யாழ் மாவட்டத்திற்கும் சென்றிருந்த பொழுது பார்த்திருப்பீர்கள், வீதியின் மருங்கில் போராட்டம் தொடர்கிறது. இன்னும் காணாமல் போனவர்கள் இன்னும் போராடி கொண்டிருக்கிறார்கள். இதே போல சிறைக்குள் சிக்கியவர்கள், அந்த அனுபவமும் உங்களுக்கு தெரியும். நீங்களும் அவர்களுடன் உங்களோட வாழ்க்கை காலத்தை கழித்திருக்கிறீர்கள். ஆகவே அரசியல் கைதிகளுடைய நிலைப்பாடும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே இந்த ஒரு நிலைமையில் இந்த மாதிரியான சமூகத்துடன் தொடர்பட்ட விவகாரங்களுக்கு கூட ஒரு பதிலில்லாத நிலையில் தான் ரணில் விக்ரமசிங்கே இருக்கிறார். அதே நேரம் அரசியல் தீர்வு என்று பார்க்கின்ற பொழுது 13வது திருத்தச் சட்டத்தை தாண்டி சிந்திப்பதற்கு 3 வேட்பாளர்களும் தயாராக இல்லை. ஆகவே இந்த நகர்வுகள் எப்படி இந்த வேட்பாளர் ஊடாக செய்யலாம் என்றது உங்களோட கணிப்பாக இருக்குது. நீங்கள் சொன்ன நிறைய விஷயத்தில் அதில் ஒரு விஷயத்தை நாங்கள் சைட்டில் வச்சுக்கொண்டு மற்ற விஷயத்தை கதைக்கலாம். அதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன். எங்களோட 13வது திருத்த சட்டம் என்ற விஷயத்தை தனியாக வச்சுக்கொண்டு மற்றதை நாங்கள் பொதுவாக கதைக்க போனால் நிறைய விஷயங்கள் ரணில் விக்ரமசிங்கவால் இந்த நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கு கடந்த 2 வருஷத்தில். அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கட்டமைப்பு, இன்றைக்கு ஒரு பொருளாதாரத்தை எப்படி கையாளணும் என்ற கட்டமைப்பை நிறையவே செய்திருக்கிறார். இதனுடைய வெளிப்பாடு இன்னும் ஒரு 2 வருஷத்தில் மக்களுக்கு தெரியும். ஆனால் மக்கள் இப்போ சில பகுதிகள், சில பிரிவினர்களுக்கு, ஒரு தொகுதியானவர்களுக்கு அது கஷ்டமாக இருக்குது. அந்த கஷ்டத்தை அவைகளுக்கு ஒன்றொண்டாவைக்கு புரிகிற நேரம் வரைக்குள்ள தான் அது புரியும். மக்கள்கிட்ட பிரச்சனை இருக்குது, விளங்குது. ஆனால் எதிர்கட்சிகளாகவோ இல்லாட்டி எதிர் வேட்பாளர்களாக இருக்கக்கூடிய மற்றவர்கள் யாரும் இந்த நிலவரத்துக்கு என்ன மாற்றம் செய்வோம் என்று சொல்லி யாருமே சொல்லல, பதில் இல்லாதவர்களாக இருக்கார்கள். ரணில் விக்ரமசிங்கே என்றவர் நடைமுறையில் நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார், அதை உணர முடியுது. ரைட், அவர் ஆளுங்கட்சியில் இருக்கிறார், அதை செய்யலாம் என்று சொல்லி எதிர்கட்சிகள் சொல்லலாம். சொன்னாலும் சரி, நீங்கள் செய்ய போகிறது ஏதாவது சொல்லுங்கவன் என்றால் அவைகளால் சொல்ல முடியலை. ஏனெண்டா எப்படி இந்த நாட்டை கையாளுறது, எப்படி இந்த நாட்டை முன்னுக்கு கொண்டு வர்றது, இருக்கக்கூடிய ராஜதந்திரங்கள் எப்படி கையாளுறது, பொருளாதாரத்தை எப்படி கையாளுறதுன்றது கதைக்கு ஐடியா இல்லை. ஆனால் ரணில் விக்ரமசிங்கிட்ட மிக அதிகமாக இருக்கிறதால தான் இப்போ அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அவரை நீங்கள் நேரில் சந்தித்து உரையாடி இருக்கிறீர்களா? பல முறை நான் அதை சந்தித்து உரையாடி இருக்கிறேன். அது தேவை, என்னோட தனிப்பட்ட அரசியலுக்காக இல்லை, அது தனிப்பட்ட. நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்லலாம். அந்த வகையில் குறிப்பாக தமிழ் அரசியல்வாதிகள் உங்களுடன் நெருக்கமான ஊடாட்டங்களை கொண்டவர்களாக இருக்கிறார்கள், சிலர் நண்பர்களாக இருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் அரசியல் வருவது அவர்களுக்கு எப்படியான
தாக்கத்தை செலுத்த போகிறது என்பது சம்பந்தமாகவும் சிந்தித்திருப்பார்கள். ஆகவே இந்த உறவுகள் எப்படி போக போகிறது, இந்த உறவுகள் பாதிக்கப்படுமா? இப்போ அரசியல் தலைவர்களோ இல்லாட்டி அரசியல் கட்சி பிரமுகர்களோ இப்போ இருக்கக்கூடியவர்கள் எம்பிக்களாக இருக்கலாம், அதை மற்ற உறுப்பினர்களாக இருக்கலாம், எல்லோரும் வந்து ஏதோ ஒரு வகையில் ஊருக்குள்ளே தெரிஞ்சு அறிஞ்சாக்கள். அவை அரசியலுக்கு வர்றதுக்கு சில நபர்கள் அரசியலுக்கு வர முதலும் உங்களோட உறவில் இருந்தாங்க. நான் அந்த ஊர்க்காரன் தானே. அப்போ எனக்கு அந்த ஊரில் இருக்கிறார்கள் எப்படியோ ஏதோ ஒரு வளத்தில் பல அறிமுகமான ஆக்களை தான் இருப்பினோம். அப்போ அதில் வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியோ பகையோ எனக்கு கிடையாது. ஏன்னா நான் மக்களுக்கு சொல்ல வர விஷயம் வேறுபட்டது. இவ்வளவு காலம் இருந்த மரபியல் அரசியலுக்கும் வேறுபட்டதாக இருக்குது. அப்போ நான் கருத்தை சொல்கிறேன், மக்கள் ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளும், என்னால் முடிஞ்சால் வழி நடத்தினா நான் வழி நடத்துவேன். ரைட்? ஏன்னா நான் கருத்துக்களுக்கு வேறுபட்டு இவ்வளோ காலம் போன கருத்துக்களுக்கு வேறுபட்டு நிற்கிறேன். ஏன்னா மக்களை வழிநடத்த வேண்டியது அரசியல் கட்சிகளுடைய பொறுப்பு. மக்கள் என்ன நினைக்குதுன்னு கேட்டுட்டு செய்கிறது அரசியல் கட்சிகளோட பொறுப்பு இல்லை. இது பிள்ளையப்பா, இதை நாங்கள் இப்படி மாற்றினா தான் சரி வரும்னு லீட் பண்ணுறவன் தான் லீடர். தலைமைத்துவத்தை வழங்குவது, மக்களை வழிநடத்துவது. அப்போ நான் என்னுடைய கருத்தை சொல்கிறேன் மக்களுக்கு, இது இப்படி போனால் தான் நாங்கள் இந்த இடத்துல ஜெயிக்கலாம். ரைட்? ஓகே. ஆகவே எனக்கு அவர்களோட வந்து உறவுகள் ஏற்படுறது, இந்த பகைமை அப்படியான நிலவரங்கள்லாம் வர்றது வாய்ப்பில்லை. ஸோ ஒரு நல்ல உறவுகள் இருக்கலாம், சில நேரமாக ஒதுங்கி போகலாம், அதை பற்றி நான் கவலைப்படையில்லை. அடுத்த கேள்வி, அடுத்ததில் வந்து நீங்கள் இந்த 13வது திருத்த சட்டத்தை பற்றி சொல்லுங்கள். 13வது திருத்த சட்டம் பார்த்தீங்களா, அதை கதைச்சி இன்னும் கதைச்சி கொண்டு தான் இருக்கணும். அதுக்கு ஒரு படி கூடி முன்னுக்கு போகலை. அப்போ இன்றைக்கு வரைக்கும் ஏன் நாங்கள் ஒரு படி கூடி முன்னுக்கு போகலை என்று கூடி யாரும் கதைச்சதில்லை. அந்த நிலவரத்தில் இருக்கல வெளியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் எப்படி, அதாவது வந்து நீங்கள் சொல்கிற வந்து ஜனாதிபதி வேட்பாளர்கள், அதாவது வந்து சிங்கள வேட்பாளர்கள் வந்து எப்படி அதை பற்றி யோசிப்பினோம்? ஏற்றுக்கொள்ளாத பற்றி அவர்கள் பேச மாட்டோம். அப்போ இங்கே நாங்கள் தவற விட்டுட்டு அவைய பேசலைன்னு சொல்கிறது வந்து நான் ஏற்றுக்கொள்ளலை. அதே நேரம் நாங்கள் இன்னும் ஒரு விடயத்துடன் நாங்கள் இந்த கலந்துரையாடலை முடித்துக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு உங்களுடைய செயற்பாட்டு அரசியலில் முழுமையாக ஈடுபட்டதன் பிறகு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஆனால் இறுதியாக இருக்கின்ற விடயம் குறிப்பாக வந்து இப்பொழுது தமிழர்களில் 2 பிரிவினர்கள் இருக்கின்றார்கள். குறிப்பாக ஒருவர்கள் வந்து தனியாக ஒரு வேட்பாளரை போடுவதற்கு முயற்சிக்கிறார்கள், இன்னொரு குழுவினர் அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்வதற்கு இருக்கிறார்கள், இன்னொரு தரப்பினர் ஏற்கனவே அவர்கள் இங்கே இருக்கின்ற தலைவர்களுடன் உடன்பட்டு அவர்களை ஆதரிக்கின்ற மனநிலையில் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த 3 அணியினர் இருக்கின்ற பொழுதுதான் நீங்களும் அதே நிலைப்பாட்டில் இருக்கின்றீர்கள். தென்னிலங்கையில் இருக்கின்ற ஒரு தலைவரை அல்லது ஒரு பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்த ஜனாதிபதி வேட்பாளரை ஆதரித்து செயற்படுவதென்று இருக்கிறீர்கள். ஆகவே இந்த செயற்பாடு உங்களுக்கு குறிப்பாக வன்னி மாவட்டத்தை பொறுத்தவரையில் அதுவும் தமிழ் மக்களை நோக்கி நீங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் செல்கின்ற பொழுது ஒரு சவாலாக இருக்காதா என்கின்ற கேள்வி இருக்கிறது. இங்கே தான் நான் இன்னொரு விஷயத்தை என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் ஆதரிக்கிறோம் என்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயம் என்னென்னா, யார் ஆதரிக்க மாட்டோம்னு சொல்லினோம், எல்லாரும் ஆதரித்து தான் போகணும். எல்லாரும் ஆதரித்து தான் போகணும். அப்போ தான் ஜனாதிபதியோட கதைக்கலாம், அப்போ தான் பிரதமரோட கதைக்கலாம், அப்போ தான் அமைச்சரோட கதைக்கலாம். ஆதரித்து போனால் தான். இப்போ இங்கே நீங்கள் சொன்ன இந்த 3 விஷயம் வந்து எண்ணத்தில் தங்கி நிற்குதுண்டா, தங்களுடைய அரசியல் பலத்தை தக்க வைக்கிறதுல தான் ஒவ்வொரு விதமாக கதைச்சு கொண்டிருக்கணும். ஆனால் முடிவில் ஒவ்வொருத்தரை ஆதரிக்கணும், ஏதோ ஒரு வகையில் ஆதரிக்கணும். ஆனால் தேர்தலை புறக்கணிக்கிற ஒரு அணியும் இருக்கிறது. தேர்தலை அதாலேயும் இன்னொரு பக்கத்தை ஆதரிக்கலாம். அது நிச்சயமாக ஒரு விளைவுக்கு இன்னொரு விளைவு இருக்குது. ஆகவே முதல் யதார்த்தம் என்னென்றா, இங்கே எங்களுடைய நாடு ஒரு சட்ட ஜாப்புக்குள்ளே இருக்குது, அதை பின்பற்றி தான் நாங்கள் போக வேண்டிய தேவை இருக்குன்றதை மக்களுக்கு நாங்கள் விழிப்புணர்வை கொண்டு வரணும். ஏனென்றால் அது இன்றைக்கு உலகமும் அதே போக்கில் தான் போய்கொண்டிருக்கு. அப்போ இதுக்குள்ளே உங்களுடைய உரிமைகள் எல்லாருக்கும், தனி மனித உரிமை எல்லாருக்கும் இருக்குது. எங்களுக்கு தமிழருக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் எவ்வளோ தூரத்தில் நாங்கள் வென்றெடுத்துருக்கிறோம். கடந்த 11 வருஷத்தில் எதை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம்? போர் முடிஞ்சு 15 வருடங்கள் ஆகிவிட்டது. எதை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம்? எங்களை கட்சிகள் எதை பெற்று தந்திருக்குது?
அவன் தேர்தல் அரசியலை வச்சு கொண்டு மட்டும்தான் அந்த வட்டத்துக்கு நின்று திரும்ப திரும்ப பேசி இன்றைக்கி 14 வருஷமாக ஆயிடுச்சு. நல்லாட்சி அரசாங்கத்தில் வந்து இதே வடக்கு கிழக்கு தமிழ் கட்சிகள், தமிழ் தேசிய கட்சிகள் என்று சொல்லப்பட்ட கட்சிகள் எல்லாம் அரசாங்கத்தோடு சேர்ந்து ஆதரித்து தான் நின்றது. அப்போ நீங்கள் கேட்ட கேள்வி, இப்போ நான் எதை நோக்கி ஆதரிக்க போகிறேன்னு சொன்னால், இதுதான் எல்லாரும் செய்கிறத தான் நான் செய்கிறேன் ஆதரிப்புன்ற விஷயத்தில். ஆனால் என்னுடைய கொள்கை வேறுபட்டிருக்குது. நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன் தமிழர்களுடைய தேசியம் வந்து வடக்கு கிழக்கில் மட்டும்தான் இருக்குன்றது நான் சொல்ல மாட்டேன். தமிழர்கள் எல்லாருக்கும் உலகத்தில் இலங்கையில் எங்கே வாழ்ந்தாலும் சரி, உலகத்தில் எங்கே வாழ்ந்தாலும் சரி, ஒவ்வொரு மனிதனும் தமிழ் தேசியத்தோடு தான் வாழ்கிறான். நான் சொல்ல முடியாது நான் மட்டும்தான், எந்த ஊர் மட்டும்தான். ஸோ அந்த அடிப்படையில் எனக்கு அது பெரிய கஷ்டமாக தெரியல. வந்து இந்த கருத்துக்களை போய் என்னுடைய மக்களுக்கு நான் முன் வச்சு எப்படி நாங்கள் ஒரு பரந்த வெளியில் பயணித்து அந்த அதிகாரங்கள், அரசியல் அதிகாரங்கள் எங்களோட கையில் நாங்கள் எடுத்து எங்களுடைய இருப்பை தக்க வச்சு இழப்புகளை மீட்டு வாழ்க்கையை கொண்டு போகணுமென்றதும் தலைவர்களை உருவாக்கணுமென்றதையும் என்னால் மக்களுக்கு முன்னால் கொண்டு சென்று ஜெயிக்க முடியும். நல்லது. இன்றைய தினம் எங்களுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தவர் எமில் காந்தன் அவர்கள். நாங்கள் நீண்ட காலமாக அவரை எங்களுடைய நிகழ்வுக்கு கொண்டு வருவதற்கு முயற்சிகளை எடுத்திருந்தோம். அந்த வகையில் எங்களுடைய அழைப்பை ஏற்று இன்றைய தினம் எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்ததற்கு அவருக்கு நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். அதே நேரம் அவர் நாடு திரும்பியதன் பிறகு வழங்கிய முதலாவது நேர்காணலாகவும் இதுவாகத்தான் இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் மற்றுமொரு சமகாலம் கருத்தாடற்களம் ஊடாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்.